ஏய் பொறிக்க முண்டா, நீ 2 பிள்ளைங்க வச்சுருக்கையா இல்லையா? சொல்லு. நீ 2 பிள்ளை வச்சுருக்கியா இல்லையாடி? ஏண்டி உங்கள் ஓத்தா அந்த கேட்டு தேமுண்டை, அந்த கேட்டு முண்டை, அந்த கேட்டு நாதாரி முண்டை, அந்த கேட்டு தேவடியா முண்டை உன்னை இந்த மாதிரி பெற்று போட்டு ஊர் மக்கள் எல்லாரையும் மன உளைச்சல் பண்ணுறதுக்கு, என்னுடைய சமூகத்தை சீரழியறதுக்கு இப்படி ஒரு அந்த கேட்டு முண்டைக்கு அரிப்புக்கு பெற்றாலாடி உன்னை? சொல்லு. கோத்தா உன்னை அரிப்புக்கு பெற்றாளா? உன்னால் இந்த சமூகம் சீரழியுது, இதுக்கு தான் பெற்று போட்டாளா? உன்னால் இவ்வளோ மக்கள் மன உளைச்சல் ஆகிறாங்களே, இதுக்கு தான் பெற்று போட்டாளா? அவளோட சூளை நல்லா அசிங்கமாக கேட்டுருவேன். நல்லா பச்சையாக கேட்பேன். நல்லா பொறுக்கி நாய்ங்களா. தப்பு மக்கள் மேலே மேடம். இந்த விபச்சார கும்பல் எல்லாரையும் உங்கள் எல்லாரையும் நான் 10 வருஷம் உள்ளார உட்கார வச்சு நல்லா ஆப்படித்து உங்களுக்கு விளக்கு பிடிக்கிற கருப்பு ஆடுகளையும் சேர்த்து யூனிஃபார்ம் கட்டி தூக்கி உள்ளார வைக்கலை. என் பேர் சித்ரா இல்லை. சரியா? இது நடக்கும். இதை மக்கள் பார்ப்பீங்க. சரியா? இதுக்காக எத்தனை லட்சம் எத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணாலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டு கூட போனாலும் சரி, இதை நான் செய்வேன். இதுக்காக என் சொத்தை விற்று கூட நான் செலவு பண்ணுவேன். நான் போட்டிருக்க நகைகளை விற்று, என் டைமண்ட்ஸை விற்று கூட நான் செலவு பண்ணுவேன். பிச்சை எடுத்து கூட செலவு பண்ணுவேன். அவ்வளோதான். இது நடக்கும். மக்களுக்கு நான் இன்றைக்கி கொடுக்குறேன் வாக்குறுதி. இந்த வாக்குறுதியிலேருந்து தோத்துட்டேன்னா என் உயிர் போயிடும். சரியா? என் உயிரையே நான் மாற்றிக்குவேன். இந்த வாக்குறுதியிலேருந்து நான் தோத்துட்டேன்னா என் உயிரையே நான் மாற்றிக்குவேன். தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போவேன். மக்களே, நான் தோற்க மாட்டேன். என்னோடய அகராதியில் எனக்கு தோல்வியே கிடையாது. எனக்கு வெற்றி மட்டும்தானே தவிர நான் தோற்றது கிடையாது. என் குழந்தை ஸ்ருதி மேலேயும் சுபாஷ் மேலேயும் புருஷன் மேலேயும் சத்தியம் பண்ணி சொல்கிறேன். இந்த 10 பேரையும் சேனலை டெலீட் பண்ண வச்சு, இவங்களை போக்சோ சட்டத்தின் கீழ் உள்ளார தள்ள வச்சு, இவங்களுக்கு சட்டப்படி தண்டனையை வாங்கி கொடுத்து உங்கள் எல்லாரோட மனசுலையும் பாலை வாப்பேன். உங்கள் எல்லார் மனசுலையும் பாலை வாப்பேன் நான். இது நடக்கும். எங்கள் அப்பன் சிவானந்த முதலியார். சரியா? அவரோட பொண்ணு நான். நான் என்ன சும்மா வெட்டின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இதுக்கு மேலே தான் நீங்கள் ஏன் ஆட்டம் என்னன்னு பார்ப்பீங்க. சரியா? இப்போ உங்களுக்கு விளக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்க ஆடுகள் இருக்குதுல்ல, அந்த விளக்கு பிடிச்சிட்டு இருக்க ஆடுகளையும் சேர்த்து உள்ளார தூக்கி போடுவேன். வெயிட் பண்ணி பார். என்ன வேணாலும் பண்ணுங்க. உங்களால் என்ன வேணாலும் பண்ண, நீங்கள் என்ன பண்ணாலும் அதுக்கெல்லாம் உடனே போய் மூளையில் உட்காந்துக்கிட்டு முக்கிக்கிட்டு இதுலேயும் ஸ்ரீநகர்லேயும் பாரமுல்லாலையும் லடாக்லேயும் சியாச்சின்லேயும் இருந்தவர் எங்கள் அப்பா. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். சரியா? இந்த நாட்டுக்காக உயிரை கொடுத்த தியாகம். எங்கள் அப்பா செஞ்சது எல்லாமே தியாகம். சரியா? உங்கள் எல்லாரையும் அழித்து ஒழித்து ஜெயிலில் தூக்கி போட்டு சட்டத்தை நிலைநாட்டி ஜெயிச்சு காட்டுவேன். இல்லைன்னா நான் சிவானந்த முதலியார் பொண்ணே இல்லைடா. போங்கடா. நான் செய்வேன். அவ்வளோதான். இதுக்கு இவ்வளோதான். டாட் அவ்வளோதான்.